சென்னை தியாகராய நகரில் தீ விபத்தில் உருக்குலைந்த சென்னை சில்க்ஸ் கட்டடத்தை இடிக்கும் பணி 18வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்டறியலாம். ஆனந்தன், சென்னை சில்க்ஸ் கட்டடத்தை இடிக்கும் பணி எப்போது முடிவடையும்? வேதவள்ளி, கடந்த மாதம் 31ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது. 36 மணி நேரம் இந்த தீ விபத்து நடைபெற்றது. அதனை தீயணைப்பு வீரர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதன் பிறகு இந்த கட்டிடத்தினுடைய உறுதித்தன்மை இழந்தது. அதன் பிறகு கட்டிடத்தினுடைய உரிமையாளருடைய அனுமதியோடு கட்டிடத்தை இடிக்கும் பணி தொடர்ந்து 18வது நாளாக நடைபெறுகிறது. ஏன் இந்த காலதாமதம் என்றால், கட்டிடத்தினுடைய அதனுடைய உயரம் 122 அடி. ஆனால் அந்த சாக்கட்டர் மற்றும் 4 பொக்கில் இயந்திரங்கள் இடிக்கும் பணியில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சாக்கட்டருடைய நீளம் கிட்டத்தட்ட 85 அடி. அதனால் சற்று சிரமம் எடுத்துப்பது. 3 மாடி கட்டிட அளவுக்கான மேல் தளங்கள் அமைக்கப்பட்டு அதற்கு மீது இந்த சாக்கட்டரை வைத்து இடிக்கும் பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று அல்லது நாளைக்குள் இந்த இடிக்கும் பணி நிறைவடையும். அது மட்டுமல்லாமல் இந்த இடிக்கும் பணி நடைபெறுவதன் காரணமாக இங்கு கோடம்பாக்கத்தில் இருந்து டி நகர் செல்லக்கூடிய போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. உஸ்மான் சாலையிலிருந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதாவது பர்கிட் ரோடு, வெங்கட் நாராயண் ரோடு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது சென்னை சில்க் கட்டிடத்துடைய முகப்பு தோற்றம் இடிக்கும் பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணி என்னவென்றால், அந்த உஸ்மான் சாலை இருக்கக்கூடிய மேம்பாலத்தில் எந்த ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாது, அதில் எந்த ஒரு சிதைவும் ஏற்படக்கூடாது என்பதற்காக பின்புறமாக தற்போது இடிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடிக்கும் காரணமாக கிட்டத்தட்ட 18 நாட்களுக்கு மேலாக இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு தற்போது அவ்வப்போது வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இருந்தாலும் இந்த பகுதி மக்கள் இந்த கட்டிடத்தை இடித்து முழுவதற்கான இந்த பொதுமக்கள் வீட்டு வசதி வசிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த கட்டிடத்தை சுத்தி மட்டுமல்லாமல் கட்டிடத்தை சுத்தி இருக்கக்கூடிய 50 மீட்டருக்கு இடையில் இருக்கக்கூடிய கடைகள் அனைத்துமே தொடர்ந்து 18 நாட்களுக்கு மேலாக பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. குறிப்பாக கீழ்த்தளத்தில் தங்க நகைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த தங்க நகைகள் எல்லாம் எப்படி எடுக்க போகிறார்கள் என்று பொறுத்து தான் பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது. இருப்பினும் உஸ்மான் சாலை இருக்கக்கூடிய மேம்பாலத்தில் எந்த ஒரு இடையூறு ஏற்படாமல் இருப்பது கட்டிடத்தை இடிப்பதற்காக தற்போது பின்புறமாக இடிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணி இன்று அல்லது நாளைக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேதவள்ளி, ஆனந்தன், இந்த கட்டட இடிப்பு பணி என்பது 2 நாட்களுக்கு முன்பாகவே முடிவடையும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது தாமதமாவதற்கு என்ன காரணம்? கணேஷ், தற்போது அதை கீழ் தளத்திலிருந்து மேல் தளத்திற்கு அதாவது 122 அடி இந்த கட்டிடத்தின் உயரம். அதனால் ஜாக்கெட்டுடைய உயரம் என்று பார்த்தாலும் 85 அடி தான். கட்டிடத்தில் இடிப்பது சற்று சிரமம் இருந்தது. அது மட்டுமல்லாமல் அது கட்டிடத்தை இடிக்கக்கூடிய அந்த துகள்களை அப்புறப்படுத்துவது சற்று சிரமம் இருக்கிறது. ஏன்னா கம்பி, அதாவது அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பிகள், அந்த கழிவுகள் அப்புறப்படுத்துவது சற்று சிரமம் இருந்தது. இதே அந்த கட்டிடத்தில் சிதை சமப்படுத்துவதற்கே 2-3 நாட்களுக்கு மேலாக தேவைப்பட்டது. தற்போது ஒரு புறம் மட்டும் தான் சமப்படுத்தியிருக்கார்கள். அது ஒரு பகுதி மட்டும் தான் இடிக்கப்பட்ட பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிறகு தற்போது நம்ம பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி மட்டும், அதே போன்று இந்த பகுதியிலே சமப்படுத்தி அதன் பிறகு இடிப்பும் பணி தற்போது தொடர்ந்து நடைபெறும். இன்னும் இன்று அல்லது நாளைக்குள் முழுவதுமாக நிறைவு எதிர்பார்க்கப்படுகிறது. கணேஷ், ஆனந்தன், இந்த கட்டட கழிவுகளை அகற்றும் பணி தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு நடைபெறும் என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள்? அந்த கட்டட கழிவுகளை அகற்றுவதற்கு எத்தனை லாரிகள் அங்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன? கட்டிட கழிவுகளை அகற்றுவதற்கு அது பகல் நேரத்தில் அப்புறப்படுத்தும் போது அதனுடைய தூசி பறந்து பொதுமக்களுக்கு ஒரு இடையூறு ஏற்படும். அதனால் இரவு நேரத்தில் அந்த கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்கு தீவிரமாக அதிகாரிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போல தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த நிறுவனமும் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஒன்றுக்கு 100 லாரி மூலம் கிட்டத்தட்ட 3000 லாரிகளுக்கான கழிவுகள் இங்கு தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதெல்லாம் சென்னைக்கு அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த கழிவுகள்லாம் கொட்டுவதற்கான ஏற்பாடுகளே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணி தற்போது எப்ப தொடங்கும் என்று பார்த்தோம்னா, இந்த கட்டிடத்தினுடைய முழுவதுமாக இடிக்கும் பணி நிறைவடைந்த பிறகு அதன் பிறகு அந்த கழிவு எல்லாம் எடுத்து அப்புறப்படுத்துவதற்கான தீவிரமாக ஈடுபடுவாங்க எதிர்பார்க்கப்படுகிறது. வேதவள்ளி.